Good morning, student. We have completed lesson 1 book back exercise. Today we are going to learn unit 1 crocodile and supplementary book back exercise. Student, previous classல நம்ம யூனிட் 1ல உள்ள ப்ரோஸில் உள்ள புக் பேக் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதே மாதிரி யூனிட் 1ல் உள்ள போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி அதோட புக் பேக் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி யூனிட் 1 ஃபுல்லாக உங்களை நோட்டில் எழுத சொல்லியிருந்தேன். அதை கண்டினியூவாக இதையும் நீங்கள் எழுதிக்கிடுங்க. இப்போ நான் சொல்கிற இந்த புக் பேக் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 100 அதில் ஏ பாருங்கள். ரீட் த போயம் அலோட் இன் பேர்ஸ். ஃபஸ்ட்டு இந்த போயத்தை நீங்கள் 2 பேராக சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் சேர்ந்து நல்லா லவுடாக ரீட் பண்ணணும் இந்த போயத்தை. அதுக்கு அடுத்து பாருங்கள். சூஸ் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் ரைட் தேம் இன் த கரெக்ட் பிளாங்க்ஸ். அதை சூஸ் த ரைமிங் வேர்ட்ஸ், அந்த ரைமிங் வேர்ட்ஸ் கரெக்டான அந்த இதில் எடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன், க்ளோஸ் ஜாவ்ஸ். அதோட ஆன்சர் கவுஸ் பவுஸ். செகண்ட் ஒன், க்ரீன் இன். ஆன்சர் டின் தின். தேர்ட், crocodile நைல். ஃபைல் வைல். ஃபோர்த் ஒன், டெய்ல் ஸ்கேல். நெயில் மேல். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு செக்ஷன் சி பாருங்கள். ரீட் தோஸ் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பெலோ. அதில் ஃபஸ்ட் ஒன், ஹவு ஷேர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு க்ரீன். ஒரு பொய்டிக் லைன் கொடுத்து கொஸ்டின் கொடுத்து அதுக்கு ஆன்சர் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதோட கொஸ்டின் பாருங்கள். ஹூ டஸ் ஹீ ரெஃபர்ஸ் டு. இல்லை ஹீங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் ஹீ ரெஃபர்ஸ் டு த crocodile. அதில் ஹீங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா crocodile. ஆன்சர் ஹீ ரெஃபர்ஸ் டு த crocodile. அதான் ஆன்சர். நீங்கள் எழுதிடலாம். செகண்ட் கொஸ்டின், அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல். அதாவது அந்த நைல் நதியில் உள்ள தண்ணியை எடுத்து மேலே ஊற்றிக்கிடுது அப்படின்னு சொல்லி இந்த பொய்டிக் லைனில் சொல்லுது. அதோட கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நைல்? இன் விச் கண்ட்ரி இஸ் இட்? நைல் நதினா என்னது? வாட் இஸ் த நைல்? நைல்னா என்னது? அதுக்கு அடுத்து அந்த நதி எங்கே இருக்குது, எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. நைல் இஸ் எ ரிவர். நைல்ங்கிறது ஒரு நதி. இட் இஸ் இன் ஈஜிப்ட். அது எங்கே இருக்குது? ஈஜிப்டில் உள்ள ஒரு நதி. ஆன்சர் நைல் இஸ் எ ரிவர், இட் இஸ் இன் ஈஜிப்ட். தேர்ட் பாருங்கள். அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன் விஷ் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். ஜாஸ்ன்றது தாடை. அந்த முதல்ல அதோட தாடை அப்படின்னு வாயை பழந்துட்டு இருக்குது. பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள். அதில் 2 கொஸ்டின் கொடுக்குறாங்க. ரோமன் லெட்டர் 1 பாருங்கள். ஹூ வெல்கம்ஸ் த ஃபிஷ் ஒய். யார் ஃபிஷ்ஷை அந்த ஃபிஷ்ஷஸை வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. யார் வெல்கம் பண்ணுறாங்க? த crocodile வெல்கம்ஸ் த ஃபிஷ் ஃபார் இட் இஸ் ஹங்க்ரி. அந்த crocodile தான் அந்த ஃபிஷ்ஷை வெல்கம் பண்ணுது. எதற்காக? அது பசியோடு இருக்குது. அதனால் அதோட வாயை திறந்து வாய்க்குள்ளே வர்றதுக்காக அது அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வெல்கம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அதோட ஆன்சர். ஹூ வெல்கம்ஸ் த ஃபிஷ் ஒய். ஆன்சர் த crocodile வெல்கம்ஸ் த ஃபிஷ் ஃபார் இட் இஸ் ஹங்க்ரி. அது பசியோடு இருக்கிறதுனால அந்த ஃபிஷ்ஷஸை வெல்கம் பண்ணுது. ரோமன் லெட்டர் 2 பாருங்கள். விச் லைன் டெல்ஸ் யூ தட் த crocodile இஸ் ஹங்க்ரி. இதில் இந்த பொய்டிக் லைனில் எந்த லைன் crocodile ஹங்க்ரியாக இருக்குது, பசியோடு இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். த லைன் அண்ட் வெல்கம் லிட்டில் ஃபிஷ் இன்.
tells us that the crocodile is hungry. அந்த லைன் தான் crocodile வந்து பசியோடு இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் சொல்லுது. இன்னொரு செகண்ட் பாருங்கள், அதே கொஸ்டின். which line tells you that the crocodile is hungry? the lion and welcomes little fish in tells us that the crocodile is hungry. Next section D பாருங்க. work in pairs, share your answer with your partner. அதாவது நம்மளோட அந்த ஆன்சரை நம்மளோட பார்ட்னரோட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கவனிங்க. மொத்தம் அதில் 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 6 கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்லிடுறேன், கொஸ்டின் சொல்லி அதை நீங்கள் எழுதிடணும். கவனிச்சுக்கோங்க. வாட் இஸ் த போயம் அபவுட்? ஆன்சர்: the poem is about a crocodile in the river Nile. வாட் இஸ் த போயம் அபவுட்? அந்த போயம் எதை பற்றி சொல்லுது? நைல் நதியில் வாழ்கிற ஒரு முதலையை பற்றி சொல்லுது. அதான் ஆன்சர். த போயம் இஸ் அபவுட் a crocodile in the river Nile. செகண்ட் கொஸ்டின். ஹவு டஸ் த crocodile's tail look? அந்த crocodileோட அந்த டெய்ல், அந்த வால் வந்து எப்படி காட்சி அளிக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்: த crocodile's tail is shine. அந்த crocodileோட அந்த டெய்ல் வந்து ரொம்ப ஷைனிங்காக, பார்க்குறதுக்கு ரொம்ப வளவளப்பாக, ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆன்சர். அதே கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் இன்னொரு சொல்கிறேன். ஹவு டஸ் த crocodile's tails லுக்? த crocodile's tail is shine. தேர்ட் கொஸ்டின். வாட் டஸ் இம்ப்ரூவ் ஹிஸ் டெய்ல் மீன்? அதோட ஆன்சர்: இம்ப்ரூவ் ஹிஸ் டெய்ல் மீன்ஸ் மேக் இட் லுக் பெட்டர். அது வந்து தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட டெய்லை வந்து அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது? இம்ப்ரூவ்னா என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டெய்லை இன்னும் மினுமினுப்பாக ஆக்குறது தான் அதில் இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. வாட் டஸ் இம்ப்ரூவ் ஹிஸ் டெய்ல் மீன்? அதோட டெய்லை வந்து இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது? இம்ப்ரூவ் ஹிஸ் டெய்ல் மீன்ஸ் மேக் இட் லுக் பெட்டர். முன்பை காட்டிலும் இன்னும் அழகாக அதோட டெய்லை மாற்றுது. அதுதான் அதோட ஆன்சர். இம்ப்ரூவ் ஹிஸ் டெய்ல் மீன்ஸ் மேக் இட் லுக் பெட்டர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஹவு டஸ் ஹி ஸ்ப்ரெட் ஹிஸ் க்ளவுஸ்? க்ளவுஸ் அப்படின்னா என்னது? நகம். அதோட விரலில் உள்ள நகங்கள். ஹி ஸ்ப்ரெட் ஹிஸ் க்ளவுஸ் நீட்லி. அதோட நகங்கள்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப நீட்டாக, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதான் இன்னொரு அதே கொஸ்டின் பாருங்கள். ஹவு டஸ் ஹி ஸ்ப்ரெட் ஹிஸ் க்ளவுஸ்? ஹி ஸ்ப்ரெட் ஹிஸ் க்ளவுஸ் நீட்லி. அதோட நகங்களை ரொம்ப நீட்டாக வச்சுருக்குது. ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். வை டஸ் ஹி வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷ்? அது வந்து அந்த சின்ன சின்ன மீன்களெல்லாம் எதுக்காக வெல்கம் பண்ணுது, எதற்காக வரவேற்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஃப்த்து கொஸ்டினில் கேட்குறாங்க. அதோட ஆன்சர்: ஹீ வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷ் பிகாஸ் ஹீ இஸ் ஹங்க்ரி. அது வந்து சின்ன சின்ன மீன்களெல்லாம் எதுக்காக வரவேற்கு அப்படின்னு பார்த்தா, அது வந்து ரொம்ப பசியோடு இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். விச் லைன் டாக்ஸ் அபவுட் த crocodile's mouth and his shape? எந்த பொயட்டிக் லைன் வந்து crocodileோட மவுத்தையும் அதோட ஷேப்பை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதோட ஆன்சர்: த lion with gently smiling jaws talks about the crocodile's mouth and his shape. அதாவது with gently smiling jaws அப்படிங்கிற அந்த பொயட்டிக் லைன் தான் அந்த crocodileோட மவுத்தையும் அதோட ஷேப்பையும் பற்றி சொல்லுது. இன்னொரு அதே கொஸ்டின் பாருங்கள். விச் லைன் டாக்ஸ் அபவுட் த crocodile's mouth and his shape? ஆன்சர்: த lion with gently smiling jaws talks about the crocodile's mouth and his shape. நெக்ஸ்ட்டு அது பாருங்கள். வாட் டஸ் த poet say about the crocodile? ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ்.
in about 50 words. அதாவது இந்த போயத்தை பற்றி உங்களோட ஓன் வேர்ட்ஸில் ஒரு 50 வார்த்தைகளில் ஏதாவது எழுத சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட இமேஜினேஷன், உங்களோட கற்பனையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு 50 வார்த்தையை வச்சு ஒரு 50 வார்த்தைகள் வர்ற மாதிரி இதை நீங்கள் எழுதலாம். இதோட ஆன்சர் நான் சொல்கிறேன், நீங்கள் இதை கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The crocodile enhance பாருங்க, the crocodile enhance the physical appearance of its tail, the day being shining its body shine. The creation of the crocodile tails is compared to the water in the river Nile. The crocodile attracts the fellow creatures of the sea by grinning, spreading his claws, welcoming little fish with gently smiling face. In fact, all those actions on the crocodile's part are designed to trick them and to trap them. When it opens its shining mouth, it in fact gobbles up all the fish that come swimming up towards its body. ஆல்ரெடி அந்த போயத்துலேயே நம்ம பார்த்துருக்குறோம். அந்த முதலையோட அந்த ஆக்ஷன் எல்லாமேனு அங்கே இருக்கிற அந்த ஃபிஷ்ஷை வந்து அதோட வாய்க்குள்ளே வர வைக்கணும் அப்படின்னு தான் அது நிறைய ட்ரிக் பண்ணி அதை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் வேர்டில் ஏதாவது நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி கூட நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு நம்ம யூனிட் 1 சப்ளிமெண்ட்டில் உள்ள புக் பேக் ஆன்சரை வந்து நம்ம பார்ப்போம். பேஜ் நம்பர் 104 எடுத்துக்கோங்க. அவுலிங்கிற இந்த சப்ளிமெண்ட்ரியை விஜயா கோஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர், ஒரு ரைட்டர் எழுதியிருக்கிறாங்க. இப்போது அதில் உள்ள டெக்ஸ்டுவல் எக்ஸசைஸ் புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் ஆன்சரை நம்ம இப்போ பார்ப்போம். பேஜ் நம்பர் 104. ஃபஸ்ட் ஒன், செக்ஷன் ஏ பாருங்கள். ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர். அது பாருங்கள். 1, அவுலி இஸ் கோன். அவுலி வந்து பறந்துட்டு அப்படின்னு யார் சொல்கிறாங்க? த ஸ்பீக்கர் இஸ் பாயல். இந்த பாயல் அப்படிங்கிற அந்த பொண்ணு தான் இந்த அவுலி வந்து பறந்து போயிட்டு அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அப்போ அதோட ஆன்சர் வந்து த ஸ்பீக்கர் இஸ் பாயல். செகண்ட் ஒன், சி ஓப்பன்ட் ஒன் ஐ அண்ட் தென் த அதர். அதோட ஆன்சர் த கேரக்டர் இஸ் அவுலி. அதாவது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மெல்ல திறக்குது. அது என்ன, அதில் அந்த கேரக்டர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து அந்த அவுலி தான். அந்த நல்லதோட ஆன்சர் வந்து த கேரக்டர் இஸ் அவுலி. தேர்ட் ஒன் பாருங்கள். டோன்ட் பேனிக். பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் சொல்கிறாங்க? த ஸ்பீக்கர் இஸ் பாயல்ஸ் மதர். அது யார்? ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தா த ஸ்பீக்கர் இஸ் பாயல்ஸ் மதர். பாயலோட அம்மா தான் அதை சொல்கிறாங்க. செக்ஷன் பி பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன். அதை பாருங்கள். த அவுலெட் வாஸ் டேஸ் ப்ரௌன் அண்ட் க்ரே, ஒயிட் அண்ட் க்ரே. இதில் அந்த அவுலெட் வந்து என்ன கலரில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அது ப்ரௌன் அண்ட் க்ரே கலரில் இருந்ததா இல்லை ஒயிட் அண்ட் க்ரே கலரில் இருந்ததா? ஆன்சர் வந்து ப்ரௌன் அண்ட் க்ரே. அது ப்ரௌன் அண்ட் க்ரே கலரில் தான் இருந்துச்சு. செகண்ட் ஒன் பாருங்கள். இன் பாயல்ஸ் ஃபேமிலி தே வேர் ஆல் டேஸ். பாயல்ஸ் ஃபேமிலியில் எல்லோரும் நான்வெஜிடேரியனா இல்லை வெஜிடேரியனா அப்படின்னு கேட்டிருக்கு. அதில் ஆன்சர் வந்து என்னது? வெஜிடேரியன். பாயல்ஸ் வீட்டில் எல்லோரும் வெஜிடேரியன். தேர்ட் ஒன், த கேஜ் வாஸ் ஷிஃப்டட் டு த டேஸ் லைப்ரரி லிவிங் ரூம். அவங்க அந்த அவுலெட்டோட கேஜை வந்து எங்கே மாற்றுறாங்க? அவங்க வந்து லைப்ரரிக்கு மாற்றுறாங்க. அப்போ ஆன்சர் வந்து லைப்ரரி. அதான் சரியான ஆன்சர். இப்போ செக்ஷன் சி பாருங்கள். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ்.
Payal and her mother started talking bravely about where to bury Auli. Just then, Auli opened one eye and then the other. She got out her feet and cutely climbed the porch. Payal learned later that falling on her back and pretending to be dead was Auli's way of defending herself against danger. இங்கே இருந்து நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க் யூ ஆர் கோயிங் டு டெல் த ஆன்சர். நம்மளுக்கு இங்கே வந்து சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேராகிராஃபில் இருந்து நம்ம அதை கரெக்டாக எடுத்து எழுதணும். இப்போ கொஸ்டின்ஸ் மொத்தம் ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அதை ரீட் பண்ணி அதோட ஆன்சரையும் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. Why did Payal and her mother want to bury Auli? எதுக்காக பாயலும் அவங்க அம்மாவும் அவுளியை வந்து புதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? ஆன்சர், they thought that Auli was dead because he was laying on her back. அதாவது அவுளி வந்து அதோட முதுகு படுற மாதிரி தரையில் அப்படின்னு தலைகுப்புற படுத்து கிடக்கு, கீழே விழுந்து மயங்கி கிடக்குது. அதை பார்த்துட்டு 2 பேரும் அவுளி இறந்துட்டதாக நினைக்கிறாங்க. அதான் இதோட ஆன்சர். இன்னொரு அதே கொஸ்டின் சொல்லி ஆன்சர் சொல்கிறேன். Why did Payal and her mother want to bury Auli? Answer, they thought that Auli was dead because she was laying on her back. Second question பாருங்க. What did Auli do then? Auli என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. What did Auli do then? அதோட ஆன்சர், Auli opened one eye and then the other. ஃபஸ்ட்டு ஒரு கண்ணை திறக்குது, அதிலிருந்து கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு கண்ணை திறக்குது. அதுதான் ஆன்சர். இன்னொரு அதே கொஸ்டின் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. வாட் டிட் Auli do then? Auli opened one eye and then the other. Third question பாருங்க. What did Payal learn from Auli's pretense? அதாவது அந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், அதோட ஆன்சர், ஃப்ரம் Auli's pretense, Payal learned that pretending to be dead was Auli's way of protecting herself against danger. அதாவது அது எதுக்காக அப்படி நடிக்குதுன்னா, மற்றவங்க கிட்ட இருந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்காக அது சாகிற மாதிரி. இதோட ஆன்சர் எல்லாமே இருக்குது, நீங்களே அதில் கூட எடுத்ததோட எழுதிடலாம் பார்த்து. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செக்ஷன் டி செக்ஷன் பாருங்கள். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் ஜம்ப்டு சென்டென்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். அதாவது இதில் வந்து ஜம்பிள்டு வேர்ட்ஸில் சென்டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க, மாறி மாறி இருக்கும், அதை கரெக்டாக எழுதணும். நம்மளுக்கு இதில் வந்து குழப்புறதுக்காக மொத்தம் 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதில் நீங்கள் கரெக்டானது ஒரு 5 எழுதுனா போதும். அது சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன், பாயல்ஸ் ஹவுஸ் வாஸ் எ ஹோம் ஃபார் அபண்டன்ட் அனிமல்ஸ். கைவிடப்பட்ட விலங்குகளுக்கு அவங்க வீடு வந்து ஒரு அடைக்கலம் கொடுக்குற ஒரு வீடாக இருக்குது. அதுக்கடுத்து செகண்ட் ஒன் டே தே காட் அ காட்டன். ஒரு நாள் அவங்க வந்து ஒரு பெட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கிது இன்னொருத்தவங்க மூலியமாக. செகண்ட் ஒன். தேர்ட் ஒன், சி ஃபவுண்ட் அண்ட் அவுலெட் இன் ஒன் கார்னர். அதுக்குள்ளே ஒரு முக்கில் ஒரு அவுலெட், ஒரு ஆந்தை இருக்குது அந்த பெட்டிக்குள்ளே. அடுத்து ஃபோர்த் ஒன், இட் வாஸ் எ ஸ்மால் பால் ஆஃப் ப்ரௌன் அண்ட் க்ரே. அது வந்து பார்த்தா ஒரு சின்ன பால் மாதிரி ப்ரௌன் அண்ட் க்ரே கலர் கலந்து இருக்குது. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், பாயல்ஸ் மதர் பிக்டு ஹேர் அப் ஜென்ட்லி. அதான் அவங்க அம்மா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி எடுத்து அவங்க வளர்க்குறாங்க. இது திஸ் இஸ் த சீக்வன்ஸ். இதுதான் வந்து இதோட சீக்வன்ஸ், இதோட கரெக்ட் ஆர்டர். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு செக்ஷன் இ பாருங்கள். டிஸ்கஸ் இன் பேட்ஸ் தென் ரைட் த ஆன்சர். இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுறேன்.
கவனிச்சுக்கோங்க. வாட் கைண்ட் ஆஃப் எ கேர்ள் வாஸ் பாயல்? வாட் டிட் சி லைக்? ஹவு டிட் சி பிஹேவ் வித் அனிமல்ஸ் அண்ட் பீப்புள்? ஆன்சர் பாருங்க. பாயல் வாஸ் எ கேரிங் ஜென்டில் கேர்ள். சி லைக்டு ரீடிங் புக்ஸ். சி வாஸ் கைண்ட் அண்ட் லவ்ட் டு போத் அனிமல்ஸ் அண்ட் பீப்புள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டூ யூ திங்க் Auli was happy to be with Payal? Give reason for your answer. அதாவது அவுளி வந்து பாயல் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் எஸ் தான். அதோட ஆன்சர் பாருங்கள். அவுளி வாஸ் ஹாப்பி டு பி வித் பாயல். ஷீ ate the piece of meat that Payal fed her. Even when the library doors were left open, Auli did not fly away. இன்னொரு அதே கொஸ்டினை ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. Do you think Auli was happy to be with Payal? Give reasons for your answer. ஆன்சர் பாருங்கள். Auli was happy to be with Payal. She ate piece of meat that Payal fed her. Even when the library doors were left open, Auli did not fly away. Next பாருங்க. கனெக்டிங் டு செல்ஃப், அந்த ஜி அப்படின்னு போட்டுக்கலாம். அது பாருங்கள். ரைட் a caption for those pictures. One this done for you. அதில் ஒரு 4 பிக்சர் கொடுத்துட்றாங்க. அதில் 4க்கும் நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் ஓனாக வந்து அதுக்கு ஆன்சர் எழுதணும். ஒன்று மட்டும் உங்களுக்கு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ஒன் மட்டும் பாருங்கள். ஹெல்ப் த நீட்லி. ஃபஸ்ட் ஒன் வந்து அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி ஹெல்ப் த நீட்லி, உதவி தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. செகண்ட் ஒன் ஆன்சர் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சே நோ டு பிளாஸ்டிக் பேக்ஸ். சே நோ டு பிளாஸ்டிக் பேக்ஸ். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ இருக்குது. அது ஆன்சர் பாருங்கள். கோ க்ரீன் க்ரோ ட்ரீஸ். கோ க்ரீன் க்ரோ ட்ரீஸ். லாஸ்ட் ஒன் சேவ் வாட்டர். சேவ் வாட்டர், இது ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். பேஜ் நம்பர் 105லேன்னு அந்த ஹெச் அந்த இதை பாருங்கள். ஃபைண்ட் தேர் குரூப், அது பாருங்கள். ஃபைண்ட் த குரூப் நேம்ஸ் அண்ட் ரைட் தெம் டவுன். அதில் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் அவங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் எலஃபண்ட், டைகர், லயன், மங்கி. இதெல்லாமே எங்கே வாழ்கிற ஒரு அனிமல்? லேண்ட் அனிமல்ஸ். அதுக்கு மட்டும் ஃபஸ்ட் ஒன் மட்டும் அவங்க ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. மற்ற எல்லாம் நம்மளை எழுதணும். பார்த்துக்கோங்க. ஈல், சீல், வால்ரஸ், ஷீஷோர். இதெல்லாமேனு என்னது? சீல வாழ்கிற அனிமல், கடலில் உள்ள மிருகங்கள். இதெல்லாம் சி அனிமல்ஸ். ஆன்சர் வந்து சி அனிமல்ஸ். செகண்ட் ஒன் பியர்ல், கோரல், காஞ்ச், ஆயில். இதெல்லாம் என்னது? சி ரிசோர்ஸ். எல்லாமே என்னது? கடலில் கிடைக்கிற பொருட்கள். இதெல்லாம் சி ரிசோர்ஸ். ஆன்சர் வந்து சி ரிசோர்ஸ். தேர்ட் ஒன் பாருங்கள். சப்மரைன், ஷிப், யான்ச், ஃபேரி. இதெல்லாம் என்னது? வாட்டர் டிரான்ஸ்போர்ட். இதெல்லாமே கடலில் பயணம் பண்ணுறதுக்கு உதவுறது. எல்லாமே என்னது? ஆன்சர் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். ஃபோர்த் ஒன் பாருங்கள். கைட், சர்ஃபிங், ஸ்கோபா, டைவிங், பேராசைலிங். இது எல்லாமே என்னது? அக்வாட்டிக் ஸ்போர்ட்ஸ். எல்லாமே கடலில் விளையாடக்கூடிய கடல் சார்ந்த விளையாட்டு, அக்வாட்டிக் ஸ்போர்ட்ஸுங்கிறது தான் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். அல்பட்ராஸ், பென்குயின், பெலிகான், ஃபிஷ், ஹவாக். இதெல்லாமே என்னது? சீ பேட்ஸ். இதெல்லாமே சீ பேட்ஸ், கடலில் உள்ள பறவைகள். ஆன்சர் வந்து சீ பேட்ஸ். Okay student, as you know we have
completed Unit 1 today. From the next class, we will start Unit 2. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுவரை ஃபஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் சொன்ன ஆன்சர் எல்லாமே நீங்கள் வந்து நோட்டில் யூனிட் 1 ஃபுல்லாகவே நீங்கள் எழுதியிருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.